வெல்கம் டு ஸ்டீஃபன் அகாடமி. இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தலைப்பிலேருந்து ஹிஸ்ட்ரி டாப்பிக்லேருந்து ஒரு சில முக்கியமான தகவல்கள் எல்லாம் பார்க்க போகிறோம். கேள்வி அண்டு பதில் முக்கியமான குறிப்புகள் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிவிடுவோம். அதை போய் டவுன்லோட் பண்ணியும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். மக்கள் நதிக்கரையில் குடியேற காரணம் என்ன? முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா நதிக்கரையில் இருக்கக்கூடிய மண் வளமான மண்ணாக இருக்கும். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், போக்குவரத்துக்கு ஏற்ற வழிகளாக இருந்தன. மூணாவது பாயிண்ட்டு, ஆறுகளில் பாயும் நீர் குடிப்பதற்கு அவங்களோட கால்நடை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விவசாயம், நீர் பாய்ச்சதற்கும் பயன்பட்டன. ஸோ இதுதான் முக்கியமான காரணம். ரெண்டாவது கேள்வி பாருங்க, ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் தன்னுடைய நூலில் குறிப்பிட்டவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா சார்லஸ் மேசன். மூணாவது கேள்வி பாருங்க, கீழ்கண்டவற்றுள் ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று ஆதாரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடை பாலடைந்த செங்கற்கோட்டை. நாலாவது கேள்வி பாருங்க, எந்த ஆண்டு லாகூரில் இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் போது சுட்ட செங்கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டன? விடை பார்த்தீங்கன்னா 1856. அஞ்சாவது கேள்வி பாருங்க, நாகரிகம் என்ற வார்த்தை டேஷ் மொழி வார்த்தையான சிவிஸ் என்பதிலிருந்து பெறப்பட்டது? பார்த்தீங்கன்னா லத்தீன் மொழி சொல். ஆறாவது கேள்வி பாருங்க, எந்த ஆண்டு தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நகரங்களை அகழாய்வு செய்ய ஆரம்பித்தனர்? விடை பார்த்தீங்கன்னா 1920. ஏழாவது கேள்வி பாருங்க, கீழ்கண்டவற்றுள் தொல்லியலாளர்கள் புதையுண்ட நகரத்தை கண்டுபிடிக்க எவற்றை பயன்படுத்தினர்? மூணு முக்கியமான விஷயம், பண்டைய இலக்கியங்கள், காந்தப்புல வருடி, மூணாவது பார்த்தீங்கன்னா ரேடார் கருவி. எட்டாவது கேள்வி பாருங்க, 1924 ஹரப்பாவிற்கும் மொகஞ்சதாரோவுக்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் யார்? விடை ஜான் மார்ஷல். ஒன்பதாவது கேள்வி பாருங்க, இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? புதுடில்லி. இந்த 9ஆவதையும் 10ஆவதுல இருந்து நமக்கு வந்துட்டு 3 கேள்விகள் வரும். இப்போ இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் புதுடில்லி. எந்த ஆண்டு அது நிறுவப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1861. அப்போ 1861 இந்திய தொல்லியல் துறையை யாருடைய உதவியுடன் நிறுவப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். மொத்தம் 3 பாயிண்ட்டுக்கு வந்துட்டு இந்த 2 கேள்வியிலேருந்து வருது. 11ஆவது கேள்வி பாருங்க, ஹரப்பா நகரின் மேற்கு பகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டது? கோட்டை. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான அதிகாரிகள்லாம் இருப்பாங்க. கிழக்கு பகுதி பார்த்தீங்கன்னா மக்கள் வாழக்கூடிய நகரமாக இருந்துச்சு, பள்ளமான பகுதியாக இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் வாழக்கூடிய நகரம். 12ஆவது கேள்வி பாருங்கள், ஹரப்பா நகரின் பொதுமக்கள் வசிக்கும் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கீழ்நகர அமைப்பு. 13ஆவது கேள்வி, மெஹேக்கர் என்பது எந்த கால மக்கள் வாழ்ந்த ஓர் இடமாகும்? விடை பாருங்கள் புதிய கற்காலம். 14ஆவது பாருங்கள், மெஹேக்கர் பாகிஸ்தான் நாட்டில் உள்ள எந்த ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது? விடை பாருங்க போலன் ஆற்று பள்ளத்தாக்கு. 15ஆவது கேள்வியை பாருங்க, ஹரப்பா நகரின் தெருக்கள் எந்த வடிவமைப்பை கொண்டிருந்தன? விடை சட்டகம். 16ஆவது வினா பாருங்க, கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்று எது? தவறான கூற்று இங்கே ஆன்சர் பார்த்துக்கோங்க. 3வது, ஹரப்பாவில் பெருங்குளம் சதுர வடிவில் அமைந்திருந்தது. இதுதான் பார்த்தீங்கன்னா தவறு. 17ஆவது பாருங்க, ஹரப்பா நாகரிகத்தில் செங்கற்களால் தானிய களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராகி கர்கி. 18ஆவது, மொகஞ்சதாரோவில் அமைந்திருந்த கூட்ட அரங்கு பொது கட்டடம் எத்தனை தூண்களை கொண்டிருந்தது? விடை 20. இங்கே 19ஆவது கேள்வி பாருங்க, கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எது? பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இந்த 3 கூற்றும் சரின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பாருங்க, ஹரப்பா மக்கள் பெரும் வணிகர்களாக இருந்தனர். சரி. 2வது பாருங்க, பொருட்களின் நீளத்தை அளவிட அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகளை பயன்படுத்தின. 3வது, ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்தினர். 20ஆவது பாருங்க, அரசன் நாரம்சினின் சிந்துவெளி பகுதியில் உள்ள டேஷ் என்னும் இடத்தில் அணிகலன்கள் வாங்கியதாக குறிப்புகள் எழுதியுள்ளன. விடை மெலுக்கா. 21ஆவது கேள்வி பாருங்க, சிந்து சமவெளியின் எந்த பகுதியில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் கண்டுபிடிக்கப்பட்டது? விடை பார்த்தீங்கன்னா லோத்தல். 22ஆவது கேள்வி பாருங்க, சிந்து சமவெளி பகுதியில் அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? மொகஞ்சதாரோ. நடனமாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் சிலையும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் கிடைக்கும். 23ஆவது பாருங்க, குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தால் ஆன அளவுகோல் எத்தனை மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டிருந்தது? விடை பாருங்க 1704 மில்லிமீட்டர். 24ஆவது பாருங்க, மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்க மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது? விடை செம்பு. 25ஆவது பாருங்க, வெண்கலத்தால் ஆன
சிறிய பெண் சிலை எங்கு கிடைத்தது? பார்த்தீங்கன்னா மொகஞ்சதாரோ. 26வது பாருங்கள், காவிரி வாலா என்ற தமிழ் பெயரால் அழைக்கப்படும் ஆறு எங்கு காணப்படுகிறது? விடை பாகிஸ்தான். 27வது பாருங்கள், சிந்து சமவெளி மக்கள் எதனால் ஆன ஆடையை பயன்படுத்தினர்? விடை பருத்தி. 28வது பாருங்கள், சிந்து சமவெளி மக்கள் எவற்றை பற்றி அறிந்திருக்கவில்லை? இரும்பு. 29வது பாருங்கள், சிந்து சமவெளி நாகரிகம் பற்றிய குறிப்புகளில் சரியானதை தேர்ந்தெடு. மேற்கண்ட அனைத்தும் சரி. அப்போ ஃபர்ஸ்ட் ஏ பாருங்கள், அவர்களிடம் படை இருந்ததற்கான எந்த ஆதாரமும் கிடைக்கப்பெறவில்லை. பி பாருங்கள், ஆண் பெண் இருபாலாரும் ஆபரணங்களை விரும்பி அணிந்திருக்கின்றனர். 3வது பாருங்கள், குடியிருப்புகள் தரைமட்டத்திலிருந்து நன்கு உயர்த்தப்பட்ட தளங்களில் கட்டப்பட்டிருந்தன. இந்த மூன்றுமே சரி. 30வது கேள்வி பாருங்கள், சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய எந்த நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர்? விடை சிகப்பு. 31, உலகின் முதலில் கட்டப்பட்ட பொதுங்குளம் எங்கு காணப்படுகிறது? விடை மொகஞ்சதாரோ. 32வது பாருங்கள், ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்கிய ஆண்டு என்ன? விடை பொது ஆண்டுக்கு முன் 1900. 33வது பாருங்கள், உலகின் பழமையான 4 நாகரிகங்களில் பெரிய பரப்பளவை கொண்டது எது? விடை பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகம். 34வது பாருங்கள், முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? விடை சுமேரியர்கள். 35வது பாருங்கள், யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய தளமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் எங்கு அமைந்துள்ளது? விடை மொகஞ்சதாரோ. 36வது பாருங்கள், குபு மன்னரால் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்ட கிசே பிரமிடு எந்த ஆண்டு கட்டப்பட்டது? பொது ஆண்டுக்கு முன் 2500. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.